வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்க போகிறோம். கடுகு தாளித்து கருவேப்பிலை கூட போட்டு முருங்கைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் சாம்பார் பொடி சேர்த்தாச்சு. இப்போது கடைஞ்சி வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா காய் வேகிற அளவு கொஞ்சம் கொதிக்கட்டும். அவ்வளோ சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த புளியோதரை பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. புளி சேர்க்கறதுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி. முட்டை பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 பீன்ஸு, ஒரு பாதி கேரட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் வெங்காயம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் கொஞ்சம் பாதி வெந்துட்ட பிறகு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக மிளகுத்தூள். இன்றைக்கி பானையில் தான் சாதம் வடிச்சாச்சு.